இந்து சமய அறநிலையத்துறையில் ஏன் வேறு ஆட்களை மந்திரியாக வச்சுருந்தாங்க இத்தனை வருஷம் திராவிட இயக்கங்கிறத இப்போ இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி செயல்பாட்டோட ப்ரூஃப் பண்ணிட்டார் பாருங்க. இந்த 100 கோடி ரூபா இடத்த ஆட்டை போடுற விஷயத்தில் இவங்க தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஊழல், முழுக்க முழுக்க ஊழல். இதுக்கு பின்னாடி ஆளுங்கட்சியினர் இருக்காங்க, இருந்து தான் ஆகணும். அதை தான் இப்போ நடந்திருக்கிறது ப்ரூஃப் பண்ணுது. ஆனால் இவங்க ஒரு அதிகாரி மேலே ஒரு பழைய தூக்கி போடுறாங்க. இது ஒரு ஆஃபீஸில் ஒரே ஒரு அதிகாரி முடிவு பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சிட முடியுமா? அதுவும் டெப்டேஷனில் ஒரு நாளில் வந்த ஒரு ஆஃபீஸரு இதை உடனே இவங்க தப்புதல் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் தான் ஒரு டவுட் இருக்குது. இந்த ப்ரிவிலேஜ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை தான் இவங்க எல்லா விஷயத்துலையுமே பயன்படுத்துகிறாங்க. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். வணக்கம். திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஊழல் எப்படியாப்பட்ட ஊழல், இதை இத்தனை வருஷமாக திமுக அரசு இருந்தப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி 2022 2024 தடுத்துருக்காங்கன்னு சொல்லி தாவேக அமைச்சரே சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ முறை திமுக அதை தற்காத்து நின்றுருக்கு. ஆனால் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் இதை பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஆஃபீஸர் மூலமாக இதை செஞ்சிட முடியுமா? அது பின்னணியில் எத்தனை பேர் இருப்பாங்க? அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட பொறுப்பு என்ன? அவங்க நடந்திருக்கு, தப்பு நடந்துருச்சுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையை திமுக சொன்னால் என்ன சொல்லுவானுங்க? திமுக சொல்லிடுச்சு இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்க இப்போ சாரி சொன்னால் போதுமான்னு கேட்டாங்க, நீதி வேணும்னு கேட்டாங்க. இப்போ அதே லாக்அப் டெத்து இப்போ நடந்திருக்கும்போது எந்த பதிலும் சொல்லாமல் வாய மூடியிருக்காங்க. எனக்கு இந்த தற்கூறிங்க அரசியல் மக்கள் பதவியிலும் மக்களாகிய உங்களை மேலேயும் நடுநிலையாளர்கள்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க மேலேயும் ஊடகவியலாளர்கள் இவங்க 3 பேர் மேலே தான் எனக்கு இந்த கேள்வி இருக்குது. அது என்ன காலகாலமாக திராவிட இயக்க ஆட்சியில் திமுக ஆட்சி நடத்தினா மட்டும் அதில் நடந்த குண்டூசி விழுந்த விஷயத்தை கூட அப்படியே ஊதி பெருசுப்படுத்தி அப்படியே அதை அப்படி இப்படின்னு தாண்டி தப்படி குதிக்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இந்த சபரிவர்மனை கொன்ன இடத்துல இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற அவரோட கையை 3 இடத்துல உடச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 19 தடவை அடித்து கொண்டு இருக்காங்கங்கிறாங்க. இதுக்கு உங்கள் முதலமைச்சர் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் நடுநிலையாளர்களாக இருக்கிறவங்க, ஊடகவியலாளராக இருக்கிறவங்க, மக்கள் தாவேகா விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாருமே ஏன் ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் திமுக மேலே மட்டும் இவ்வளோ எப்பொழுதுமே ரெட்டை இதை பயன்படுத்துகிறீங்க? தாவேகா மாதிரியோ அதிமுக மாதிரி அரசுகள்லாம் எந்த தவறு செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதோட அடிப்படை தத்துவம் தான் என்ன? அப்போ உங்களுக்கு ஜாதி வெறி, சமூக நீதி பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு மேல் மட்டம், கீழ் மட்டம், அடிமட்டம்னு இருக்கிற அந்த இதில் ஊறி போய் இருக்கீங்க. ஒரு அடிமை மனோபாவம் இருக்குது. ஆதிக்கவாதிகளாக இருக்கிற ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ விஜயோ வந்துட்டால் நீங்கள் உடனே அவங்கள்ட்ட அடிமையாகிடுறீங்க. அப்படி தானே அதோட அர்த்தம்? திமுகவை கேள்வி கேட்குற உங்களால் அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ தற்கொலை தலைவரையோ கேள்வி கேட்க முடியலன்னா உங்கள்கிட்ட ஒரு அடிமை மனோபாவம் இருக்குது. நீங்கள் அதாவது இந்தியாவை முஸ்லீம்கள் 700 வருஷம் ஆண்டிருக்காங்க. வட இந்தியா மட்டும்தான் ஆண்டிருக்காங்க. தென்னிந்தியா அவங்களால ஆளவே முடியல. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தை சுத்தமாக அவங்களால ஆள முடியல. ஆனால் தமிழகத்தை ஆண்டது நீண்ட காலம் ஆண்டவங்களில் இப்போ இங்கிலீஷ் பீப்புள் ரொம்ப வருஷம் வந்திருக்காங்க. அந்த அடிமையாக வாழ்ந்த மனோபாவம் இன்றைக்கும் இருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் அப்படியே அடிமையாக இருக்கிறீங்க. அவங்க எவ்வளோ பெரிய கொலைபாவத்தை, இப்போ இந்த சபரிவர்மனோட கொலை எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மாற்றுத்திறனாளியை கூட்டிகிட்டு போய் வச்சு அடித்து கொண்டு இருக்காங்க. அதை அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க அந்த உடலை வாங்கி அடக்கம் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. அந்த போலீஸ்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. முதலமைச்சர் பொறுப்பேற்கலை, பதில் சொல்லலை, ஃபோன் பண்ணலை, ஒரு அறிக்கையாக கூட கொடுக்கல, ஒரு ட்வீட் கூட பண்ணலை. எதுவுமே செய்யாமல் அவர் பாட்டுக்கு பெரம்பூர் போகிறாரு, அரிசி போடுறாரு, இது பண்ணுறாருன்னு. இது எப்படியாப்பட்டதுக்குன்னா, இப்போ இந்த வாங்ஷுக்கு உண்ணாவிரதம் இருக்கார்ல, 20 நாளாக உண்ணாவிரதம் இருக்கார். கல்வித்துறை அமைச்சர் நீக்க சொல்லியும் நீட்டில் நடந்த முறைகளுக்காக உண்ணாவிரதம் இருக்கார். எப்படி மோடி அரசு அவர் உயிர் கண்ணுக்கு நேராக போகிறத பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோ, அதே வேலையை தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்யுது. அது எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் நம்ம யாருமே அவருக்கு எதிராக குரல் கொடுத்தோ பேசவோ எதுக்குமே முன் வர மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே
திமுக ஏதாவது ஒரு எள்ளு மோனம் தப்பு பண்ணிடுச்சுன்னா உடனே பொங்கி பொழிகிற அதே நான் என்ன சொல்கிறேன், நீதி, பொது நீதி, தர்மம், நியாயம் எல்லாம் ஒன்று தானே. எப்படி திமுகவை எல்லா கேள்வி கேட்குறீங்களோ அதே கேள்வியை நீங்கள் ஏன் ஜெயலலிதாவை கேட்கல, அதே கேள்வியை நீங்கள் எம்ஜிஆரை கேட்கல, அதே கேள்வியை தாவேக தற்கூரி தலைவரை கேட்க மாட்டேங்கிறீங்க. அது எதனால் அது மாதிரி இருக்காங்க? அந்த மனநிலையோட பேர் என்ன? அது வந்து அடிமை மனோபாவமா? நீங்கள் அநீதியாக நடக்கிறீங்களா? இல்லை தெரிஞ்சே அவங்க ப்ரிவிலேஜுங்கிற அவங்க அனுபவிச்சுட்டோம், அவங்க மன்னர் குடும்பம் அவங்க அனுபவிக்கிட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த அர்த்தத்தில் இந்த மாதிரியான செயல்கள் நடக்குது? 100 கோடி ரூபா இப்போ ஊழல் நடந்து சிவன் சொத்து குல நாசம்னு சொல்லி சிவனோட கோயிலோட இடத்த அவங்க ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி செஞ்சுருக்கவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ அது அந்த இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு, இதை தாவேக அரசு தான் செஞ்சுருக்குன்னு எந்த ஊடகமும் பேசலை, சொல்லலை. அதே போல் இந்த கொலை நடந்ததுக்கான பின்னாடி இருக்கிறத பற்றின எந்த எதிர்ப்பும் இதுவும் முதலமைச்சருக்கு எதிராக பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. நடுநிலையாளர்கள்லாம் இப்படியே முட்டு கொடுத்து இந்த அரசை எதுக்கு காப்பாற்றணும்னு எனக்கு தெரியவே இல்லை. முதல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ இது எந்த இடத்துல கொண்டு போய் விட போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, ஒரு ஸ்கூல் டேஸில் நம்மலாம் ஒரு கதை படிச்சிருப்போம். ஒரு ஊருக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் பேஸ்ட் கதை. அது ஒரு ஊருக்கு வந்து ஒரு குழல் ஊதுபவன் வருவான். அவன் வந்து இந்த என்னோட குழலை வச்சு நான் சில இதெல்லாம் செய்வேன்னு சொல்லும்போது அந்த ஊருக்காரவங்களாம் இங்கே ஊரில் எலி தொல்லை நிறைய ஜாஸ்தியாக இருக்குது, அதை நீ நீக்கி கொடுத்துட்டேன்னா உனக்கு நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுப்போம்னு சொன்னோன்னே இவன் வந்து அந்த குழலை ஊதி அந்த எலிகள் எல்லாம் குழல் ஊத ஆரம்பித்தோன்னா எலிகள்லாம் அது பின்னாடி ஊரில் எல்லாம் அவன் பின்னாடி அணிவகுத்து வந்துடும். இவன் பாடிக்கிட்டே வாசிச்சுக்கிட்டே போய் ஊருக்கு வெளியில் இருக்க ஆற்றுல வந்து நிற்க போக எலிகள் எல்லாம் அந்த ஆற்றுல விழுந்து இறந்து போயிடும். உடனே இந்த ஊர்காரங்களாம் அதான் எலியெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, இனிமேல் இது காசு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டானுங்க. அப்போ வந்து அவன் வந்து மறுபடியும் என்ன செய்வான்னா, நான் வந்து இப்படி ஒரு கலையை கற்றுக்கிட்டு வந்து அது மூலமாக ஒரு தொழில் செஞ்சேன், நீங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட்டு தரல, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு என்ன பண்ணுவான், மறுபடியும் குழல் எடுத்து வாசிப்பான். வாசித்தோன்னே அந்த ஊர் பிள்ளைங்கள்லாம் அவன் பின்னாடி குழந்தைங்கள்லாம் அவன் பின்னாடி அணிவிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆற்றுக்கரைக்கு கூட்டி போய்டுவோம். அப்புறம் எல்லோரும் ஊர்காரங்களாம் பதறி போய் நம்ம பிள்ளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு உள்ள பேமெண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்கன்னு அந்த கதை முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அநீதியான விஷயங்களை வந்து தாவேகா வந்து செய்கிற அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் போய் அவமானப்படுத்துறது. ஒரு பையன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் மேடையில் பேசின மாதிரியே ஸ்கூலில் பேசி கைத்தட்டல் வாங்குகிறான். இதெல்லாம் செய்கிறத என்கரேஜ் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள செயல்களுக்கு பொறுப்பற்றுத்தனமாக வாய் மூடி மௌனமாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத ஒரு மனநிலை இருக்கும்போது தான் உங்களுக்கான அதோட பாதிப்பு தெரியும். நத்தம் சங்கரன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் அனுப்புனாங்க. அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், ஒருத்தர் நாம் தமிழரில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டான்னா அவன் வந்து பொது வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவனாக ஆகிடுவான். அவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு பொண்ணு கொடுத்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாதீங்க, அவன் எதுக்கும் ஃபிட் இல்லாதவனாக ஆகிடுவான்னு. அதனால் உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி விசிலடிச்சாங்க கொஞ்சங்களாகவும் ஒரு ரசிக மனோபாவங்களையும் யாரையோ ஒரு பின்னாடி ஆராதிக்கிறதாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பேராபத்தை உண்டாக்கும். என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பயங்கரமான சினிமா ரசிகராக இருந்து ஆள் நான். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவுக்கும் எந்த ஒரு கதாநாயகிக்கோ இல்லை நடிகருக்கோ எழுத்தாளருக்கோ இவங்களுக்கோ ரசிகன்கிற ஒரு இதில் இருந்துடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்து யாருக்கும் நான் ரசிகனாக இருந்ததில்லை, யாருக்கும் நான் ஃபாலோவராக இருந்ததில்லை. என்னோடய விஷயங்களில் வந்து எதெல்லாம் யாருக்கிட்டெல்லாம் சிறந்ததாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கணும் ஒழிச்சு ஒரு பர்டிகுலர் ஆள் பின்னாடி அணிவிக்கிற வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அதுக்கு அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு அவன் பின்னாடி தான் போவான ஒழிஞ்சு உங்களுக்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகளையோ இதையோ வீட்டுக்குள்ளே செய்யதோ மனைவி பிள்ளைங்களுக்குள்ளே செய்யறதோ செய்யவே மாட்டான். அது உங்களுக்கு தான் பேராபத்தை உண்டாக்கும். அதனால் பிள்ளைங்களை கண்டித்து வளருங்க. இந்த தாவேக அரசோட மௌனத்தையும் கண்டிக்க கற்றுக்கங்க.